பெண்ணை பார்த்தேன் நானம்மா, எத்தனையோ பெண்ணை பார்த்தேன் நானம்மா, அது எத்தனையோ உன்னை எனக்கு தெரியுது. கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், அந்த ராஜா ராமனையே உனக்கு மாப்பிள்ளையா பார்த்து வந்திருக்கேன். யாரை பார்த்து வந்திருக்கீங்க? செந்தில் குமரன். செந்தில் குமார் திருச்செந்தூரான அவரை நீங்க பார்த்து வந்திருக்கீங்க. மலையாளி மலையான போய் போய் 2ஆம் நாள் கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க. நீங்க என்ன ஏன் தலையர்த்த நீங்க என்ன சொல்றது? ரொம்ப நேரச்சாக்க மோட்சம். நான் சரின்னு சொன்னாங்க முருகப்பெருமானே என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியும். என்ன நீங்க பொம்பளை சரின்னு சொல்லுங்கன்னா நாங்க கட்ட முடியாத தாலி. அதுல வந்ததுல இருந்து நீங்க ரொம்ப பேசிட்டு தான் இருக்கீங்க. நீங்க மாப்பிள்ளை பிடிக்காம பேசாம போக வேண்டிய ஆளுதா. உங்க தலையெடுத்து நீங்க சொல்லக்கூடாது. பொம்பளையா பிறந்துட்டோம்னா ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்டிதான் ஆகணும். ஏன் நீட்ட மாட்டியா? யாரும் சொன்னாங்க? கழுத்தை நீட்டு எங்க குல வழக்கமே கூட்டிட்டு போறதா வழக்கம். கூட்டிட்டு ஓடுனாலும் சரி என்ன பண்ணாலும் மனசு ஒத்து பண்ணதான் கூட்டிட்டு போவோம். அதுக்காக முருகப்பெருமான கடவுளத்தான் நினைக்க முடியும். கடவுளை அடைய முடியுமா? கல்யாணம் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க? கல்யாணம் பண்றவங்க என்ன பண்ணுவானே? கல்யாணம் பண்றவங்க கல்யாணம் பண்ண என்ன பண்றா? கூட்டிட்டு போறவங்க என்ன பண்றான்னு கல்யாணம் பண்ணவங்க கல்யாண முறைப்படி கல்யாணம் பண்ணவங்களும் குடும்பம் தான் நடத்துவாங்க. கூட்டிட்டு போனாலும் குடும்பம் தான் நடத்தணும். நீ கூட்டிட்டு போனாலும் சரி, கூட்டிட்டு போனாலும் சரி, கல்யாணம் பண்ணாலும் சரி, கல்யாணம் பண்ணாலும் இந்த வேலை பார்க்கறதுக்கு எங்கேயாச்சும் போய் கலகம் பண்ணலாம். சாமி கோட்டி குட்டி கொடுப்பதற்கு அன்பிக்குட்டி அறிவிக்குட்டி பண்பை திறந்த மூட மாட்டேங்கிறாரு சாமி. என்னத்தை நீங்க கூடுறீங்க? மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்றீங்களா? அப்புறம் ஏன் நீங்க மேல ஏன் நின்றுட்டு இருக்கீங்க? நான் உங்களை எவ்வளவுதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த வேலை தேவையான உங்களுக்கு மான ரோசம் இருந்துருந்துச்சுன்னா இந்த கூட்டத்துல இறங்கி ஓடக்கூடாது. மாப்பிள்ளை பிடிக்கல நான் சொல்றேன். என்னை பேச விடாம பேசுனீங்கன்னா அப்புறம் என்னதான் பேசுறது? நீங்க தானே பேசுறீங்க. மாப்பிள்ளை பிடிக்கலன்னு சொல்றேன். காலை சூரிய உதயமாக உனக்கு அந்த முருகனுக்கு இந்த மேடையில் திருமணம் இல்லையே. என் பேர் நாரதம் அல்ல, அணிந்திருப்ப 30 நூலும் அல்ல. வருகிறேன். சத்தியம் சத்தியம் சத்தியம். ஆத்தாடி நீங்க ஏன் பயப்படுறீங்க? நாரதரை கையை நீட்டோமா? அவர் பாவம் முக்காலும் உணர்ந்தவர். அவருக்கு பிரம்மச்சாரி. அவர் இப்ப முருகப்பெருமான மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்காருல, அவருக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நாரதர் சொன்னா என்ன சொன்னேன்? பிடிக்கலன்னு சொன்னா நாரதருக்கு வந்துச்சா கோபம் தான். கோபம் வந்த உடனே முருகப்பெருமான் போய் ஓரத்தை போய் சொல்லுவார். முருகன் அங்க இருந்து கையில பிடிச்சுக்கிட்டே வருவார். என்னத்த சொல்ல, கல்யாணம் பண்ற வரையும் அவர் பிடிச்சிருப்பாரு. என்ன கொடுப்பாரு? என்னால பிடிச்ச முடிஞ்சா பிடிக்கிறேன், இல்லாட்டா ராஜாராம ஊரு போற வரையும் பிடிச்சுக்கிட்டே போட்டு. முருகா உங்களுக்காக காத்திருக்கு, சீக்கிரம் வாங்க.
சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா शंभो महादेवा शंभो महादेवा शंभो महादेवा दृष्टि त्री शंकर मुत्रेक मदरबना गबलन கைலாய மலையில் பொன்மமா வீட்டிற்கு மத்தாளி மண்டபத்தில் ரத்ன சிங்காசனத்தினது பிதாபதி மதி விடுவதற்காக துன்புறநாத நிழல்பா சிங்க பாணிகமன் முதலிய பூதகண தலைவர்கள் குடமணி இனிசு விளங்கம் அந்த புண்ணிய வேலைகள் தேவர்கள் மணிபர்கள் விழுந்து கரங்குப்பி பணிந்து அசுரனை அடங்கிய நிலை எடுத்துரைக்க இறைவர்கள் சுரந்து பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் பஞ்ச சக்திகளோடு எனது தந்தைக்கு நெட்டுக்கணிலிருந்து 6 தீபர்கள் பறந்து சென்று சரவணாப்பைகள் விட 6 பேர்களும் 6 குழந்தைகளாக மாற கார்த்திகை பெண்களாக வளர்க்கப்பட்டு
எனது அன்னையார் கண்டு மகிழ்ச்சி 6 குழந்தைகளை அரவணைத்து உருவாக்கி 6 முகன் என்று பெயர் பெற்ற கலகாசலத்திற்கு நமதிலே என்றும் போல் பக்தர்கள் வருகிறார்கள். முதலில் எனது தாய்தத்தை வணங்கிட்டு கதாபாத்திரத்தை தொடர்வோம். அறிய வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் குளிர வைத்தாய் தாயே அறிக்கவைத்தாய் தேவி அதர முதலை எழுத்தாய் தேவி ஆதி பகவன் உணர வைத்தாய் தேவி ஆதி பகவன் உணர வைத்தாய் தேவி அகமுதை அறிக்கவைத்தாய் தேவி அதர முதலை எழுத்தெழுதா அறிய வைத்தாய் தேவி வைத்து வந்துவிட்டார்கள். வீணாகான பிரியர் கலக்க பிரிய நாரத மகரிஷி தெளி வந்து கொண்டிருக்கின்ற யானை வரும் பின்னே மணிவோஷை வரும் முன்னே என்று சொல்வதை போல அவருடைய காலம் கேட்கின்றது. தெரிந்திருந்தால் தெரியாமல் இருந்தால், அறிந்திருந்தால் அறியாமல் இருந்தால் அவருடன் சிறிது நேரம் உரையாடி பார்ப்போம். இங்கே முருகனாக காட்சியளிக்கும் எனது அன்பு சகோதரர் PK ராஜாராம் அன்னார் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. முருகா. எங்களுக்கெல்லாம் மாலை அணிவித்து பொன்னாடை பொத்திய அன்புள்ளவர்களுக்கும் ஒரு பொதுமக்களுக்கும் விழா குழுவினருக்கும் எனது சார்பாக நான் சார்ந்திருக்கின்ற கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தங்க தேரில் முருகன் வரும் முருகா. பழனியிலே
மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகழே கந்தா கடம்பா கார்த்தியா சண்முகா சடாச்சரா ஆறுமுகா ஐங்கரா கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றி மூத்த குடிபிறந்த தமிழின தலைவா தங்கமயிலேறி தனக்கு நிகர் தானே என்று வெற்றிமுரசு கொச்சோரும் கலிகாசல கந்தா அடிய நாரதின் அன்பான வணக்கம் ஐயனே மங்களம் உண்டாகட்டும். கலைமகனை வருக, கிராமத்தின் நாயகனே வருக, சதுர்முக முதல்வனை வருக, சாஸ்திரங்கள் கற்றோரை வருக, தெய்வ லோகம் வணங்கு தெய்வம் முடிய வருக, கழக பிரிய வருக, ஞானாமிர்த வாரிய வருக, முத்தமிழ் கற்றோரை வருக, முப்புலக வென்றோரை வருக, நாட்டுக்காக விளைக்கு நாரதரை வருக, ஊருக்காக விளைக்கு உத்தமரை வருக. எந்நேரமும் அந்த நாரதனின் புகழ்பாடு நாரத மகரிஷியை வருக 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 என வாழ்த்து கூறி எல்லாமல்ல இறைவன் மேலே பட்டியலை குடிகொண்டிருக்கக்கூடிய மின்னாண்டவர் மூர்த்தியினுடைய அருள்குடாட்சியமும் நெடுங்குடைய கைலாசநாதர் பிரசவநாயனுடைய அருள்குடாட்சியமும் நம்மளுக்கும் நம்மை போன்ற சக கலைஞருக்கு வழிவகுத்து கொடுக்கிற தவத்திரு சங்கரதாஸ் சாமியினுடைய அருள்குடாட்சியமும் மனிதனாக பிறந்து மனிதனாகவே வளவந்து திருச்செந்தூர்ல ஒடுக்கமான சத்துரு சங்காரமூர்த்தி ஐயாவுடைய அருள்குடாட்சியமும் ஏழாமலை இறைவன் இந்த ஊர்ல குடிகொண்டிருக்கக்கூடிய இறைவனுடைய அருள்குடாட்சியம் நிரம்ப பெற்றிருக்க நேரத்தில் வாழ்க 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 வாழ்த்து கூறி தாங்களை வரவேற்கின்ற எப்படி தெரியுமா? சுரகார இசைமேதையே 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 இசைமேதையே
எங்களுடைய வருகைக்கு மனமாற மகிழ்ச்சி எடுங்கள். நாங்கள் வந்த நோக்கம் ஐயனே மூவரும் சென்று மும்மூர்த்திலையும் கண்டு தரிசனம் கொண்டு வருகின்ற வழியில் வேலிமலை சாரல் வழியாக வருகின்ற பொழுது ஒரு கனி கண்டது இந்த நாரத முனி அடைய வேண்டும் இந்த சுப்பிரமணி இதுவே அனைவரோட திருப்பணி என்று தங்களோட ஓடோடி வந்திருக்க மூவுலகம் சென்ற மும்மூர்த்தியில் கண்டு வருகின்ற மார்க்கத்திலே இந்த பூலகத்தில் திரைச்சொலை மத்தியில் ஒரு அழகான கனியை அற்புதமான கனியை பார்த்தவன என்ன உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சா? முருகா அற்புதம் என்று தங்களுடைய எண்ணமே தோன்றியது. தாங்கள் ஏற்கனவே ஒரு பழத்தை கொண்டு வந்து கொடுத்தீர்கள். கொண்டு வந்து கொடுத்த பழம் எனக்கு கிடைக்கலாம் பழனி என்று சொல்லக்கூடிய ஒரு படைவீடு கிட்டீர்கள். ஆமா, தங்க விளக்காக இருந்தாலும் தூண்டுகோல் தேவை அல்லவா? தற்க சமயத்தில் படைவீடு உருவாக்க காரணமாக காப்புகளும் பழனியிலே பன்முனை தேரோட்டம். பாட்டில் நீ என்ன பாடுற? என்னது முட்டையா? அரோகரா சொல்றது. நான் மாலை போட்டு நான் அரோகரா சொல்லுவேன். இந்த முட்டை தான் சொல்லுவியா? பழனி முட்டைக்கு அரோகரான்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன் முட்டை அடிக்கிறாரு? முடி எடுக்கிறாங்கன்னா எதுக்கு அடிக்கிறாரு? வேண்டி இருப்பாங்க. முடி எடுக்க ஏன் வேண்டுதல் வைக்கிறாரு? நல்லா இருக்கணும் தான். அதுக்காண்டியா? ஆமா, தெரியுமா? இல்ல எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அப்புறம் ஏன் முட்டை ஆண்டின்னு? பழனி முட்டைக்கு அரோகரான்னு சொன்னதுல தப்பு. பழனி முட்டைக்கு அறகுறை ஏன் முட்டை எடுக்கிறாங்க சாமிக்கு? அது நீங்க தாங்க சொல்லணும் முருகப்பெருமானு. நாங்க வேண்டி நாங்க முடி எடுக்கிறோம். ஏன் முடி எடுக்கிறான்னு இது வரைக்கும் யார்ட்டா கேட்டிருக்கியா? வேண்டுதல் நிறைவேறி இருக்கு. அதனால நான் என்ன வேண்டுதல் நிறைவேறுச்சு? குழந்தை பிறக்கணும்னு வேண்டியிருந்தேன். குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்த உடனே முதல்ல எதை பாக்குது? எது வருது முன்னாடி? முடிதான் வருது. அதனாலதான் முட்டை எடுக்கிறோம். அதனாலதான் முட்டை